Hi friends, இன்னைக்கான வீடியோல பீட்சா சாஸ் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4 தக்காளி பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி இன்ட் கணக்கா போட்டுட்டு நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில போட்டுக்கலாம். இந்த இன்ட் மார்க் எதுக்கு போடுறோம் அப்படினா நம்ம தக்காளி உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்துரும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடணும் இன்ட் கணக்கா. இப்படி போட்டு 4 தக்காளியும் தண்ணியில போட்டுறலாம். ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க காஷ்மீரி சில்லி இருந்தா போட்டுக்கங்க. அப்படி இல்லனா சாதாரண மிளகாய் வத்தல் இதுல இருக்கிற விதையை பூரா எடுத்துறணும். விதையோட போட்டோம் அப்படினா ரொம்ப காரமா இருக்கும். ஒரு பூண்டு இதையும் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், ஒரு வெங்காயத்தை 4ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமா இருந்துச்சு அப்படினா பாதி போட்டா போதும். இது சின்ன வெங்காயமா இருக்கிறதுனால நான் ஒன்னு முழுசா எடுத்துர்க்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ தக்காளி வெந்திருச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல குளுகுளுன்னு இருக்க பச்சை தண்ணிக்கு நம்ம மாத்திக்கலாம். இந்த பச்சை தண்ணி பக்கத்துல எடுத்து வச்சிருக்கேன். அதில் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ தக்காளியை பச்சை தண்ணியில போட்டுருக்கோம். இதை இப்படி லைட்டா இப்படி எடுத்தாலே வந்துரும். இந்த தோல் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் உரிச்சு வச்சுக்கலாம். 4 தக்காளி பழத்திலையும் இப்படி எல்லாத்தையுமே தோல் எடுத்துடலாம். இப்போ தக்காளியை இப்படி கட் பண்ணி நடுவில் ஒரு சதப்பகுதி இருக்கும்ல, அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகாய் வத்தல், வெங்காயம், வெள்ளைப்பொடி இதெல்லாம் இப்படி ஒரு கரகரப்பாக அரைச்சிட்டு அடுத்து நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா ஓரளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இப்போ சாஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் வாணலியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு பூடு பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை காஞ்ச எண்ணெயில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்ச இந்த தக்காளியை இதோட கலந்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பெப்பர், இது ஒரு 1/2 ஸ்பூன், இதையும் கலந்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பீட்சா சீசனிங் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக. அப்போதே சாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பீட்சா சீசனிங் இல்லை அப்படின்னா இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா ஆர்கானோ சீசனிங் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வினிகர் கலந்துக்கலாம். கொஞ்சம் வினிகர் நம்ம எதுக்காக கலக்கிறோம் அப்படின்னா ஒரு புளிப்பு சுவைக்காக கலக்கிறோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா புளிப்பு சுவைக்காக சேர்க்குறோம். என்னோட தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு சுவை நல்லாவே இருக்குது. அதனாலதே நான் டொமேட்டோ சாஸ் சேர்க்கலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கங்க. என்னென்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு சுவை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக வினிகரும் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாஸ் எப்படி அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இப்போ சுவையான பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.